அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை மருதி. இந்த காணொலியில ஒரு ஒரு போட்டி குறித்து தான் உங்களோட பேசணுங்க. இதை பேசாம என்னால் கடந்து போக முடியாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த போட்டி வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி சொல்லலாம். என்ன போட்டி அப்படின்னா, ப்ரோ கபடி மாதிரி யுவா கபடி சீரிஸ் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சீரிஸ் வந்துச்சுங்க. கேகேஎல் கபடி லீக்னு ஒன்று நினைச்சு அது கன்னியாகுமரியில் ஜிஎஃப்சி மூலச்சல் அணி தான் நடத்தினாங்க. சூப்பராக வந்து இந்த போட்டி போடுச்சிங்க. சூப்பரான ஒரு வாயத்தில் சொல்லாமல் அந்த போட்டி நீங்கள் யூடியூப் லைவ் இருக்குது, ஆப்பாடு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, உயிர் கபடி லைவ் இருக்கு, போனிக்ஸ்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் டிவி சேனல்லாம் வந்து லைவ் பண்ணாங்க. தமிழ்நாடு கபடி ரசிகர்லாம் வந்து நிறைய வந்து அந்த போட்டிலாம் வந்து பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த லைவ்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருக்கு பார்த்துருங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு போட்டிங்க. அவ்வளோ சூப்பராக வந்து ஒவ்வொன்றும் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு லீக் போட்டி, அதாவது நம்ம பேருக்கு ஒரு ப்ரோ கபடி மாதிரி யுவா கபடி சீரிஸ் மாதிரின்னு சொல்றோம். மாதிரிங்கிற ஒரு செட்டப் மட்டும் சொல்றாங்க. ஆனா இவங்க வேற மாதிரிங்க. சூப்பரா வந்து நடத்திருந்தாங்க. ஒரு 8 அணிகள் இந்த லீக் போட்டியில வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த 8 அணியும் வந்து 8 அணிக்கு ஒரு ஓனர் வந்து இருக்காங்க. ஒவ்வொரு ஓனர் பயிற்சியாளர்னு தனித்தனியா வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல 8 விளையாட்டு வீரர்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்ட விளையாட்டு வீரர்களும், 4 விளையாட்டு வீரர்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டுகள் மட்டும் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களும் இதுல பங்கு பெற்றாங்க. இது சீசன் 2. சீசன் 1 எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு வெளி டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் வந்து 2 பேரும், 10 பேர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பிளேயரும் வந்து விளையாண்டாங்க. இந்த சீசன் 2ல அப்டேட் பண்ணி ஒரு 4 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோம். அத்தனை பேருக்கும் வந்து ஸ்டைஃபண்டா இருக்கட்டும், ஜெர்சி, அப்பர் லோயரு, தங்குமிடம், ஃபுட்டு 3 நாளுமே வந்து பயங்கரமான ஃபுட்டு. அது பிளேயருக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அங்க இருக்கிற பார்வையாளர்களுக்கும் வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன சொல்றது, அறுசுவை உணவு சொல்லுமா அந்த மாதிரி வந்து 3 நேரம், மொத்தம் 3 நாளுக்கு நடந்த போட்டில 9 நேரம் வந்து இங்க ஃபுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அருமையா வந்து ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்து நடத்திருக்காங்க. அந்த விழாக்குழுக்கு வந்து நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை வந்து மகிழ்ச்சியை தெரிஞ்சு அவங்களோட கனவு எதை நோக்கி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, மீடியா வெளிச்சம் இல்லாத பல பிளேயர்கள் வந்திருப்பாங்க. அந்த பிளேயர்கள்லாம் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், அவங்கெல்லாம் திறமையை கண்டறிஞ்சு வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த போட்டியை அவங்க நல்லெண்ணத்துக்காகவும் வந்து இந்த கபடி போட்டியை ஒருங்கிணைச்சிருக்காங்க. அதில் வந்து அத்தனை பிளேயருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த பிளேயர் அத்தனை பேர் சிறப்பாக விளையாடுனாங்க. நான் சொன்ன மாதிரி மீடியா வெளிச்சம் இல்லாத பிளேயர்ஸ் பல பேர் தேடி கண்டு அவங்க அந்த செலக்ஷன் நடத்துற விதமே வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அந்த ஒவ்வொரு பிளேயரும் கேட்டு எந்த ஊர் என்னங்கிறது விசாரிச்சு அந்த வேலையை 1 மாதத்திற்கு முன்னதாக வந்து வேலையெல்லாம் நடத்தி நல்ல பிளேயர் வந்து திறமையான விளையாட்டுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பார்த்து இந்த பிளேயர்ஸையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த வேலையிலையும் சிறப்பாக பண்ணிருக்காங்க. அதுக்கும் என்னோட தனிப்பட்ட வகையில என்னோட வாழ்த்து வந்து வச்சுங்கன்னா, மீடியா வெளிச்சத்தில் இல்லாத பல விளையாட்டு வீரர்களை மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த கேகேஎல் போட்டி வந்து நடத்திருக்காங்க. இந்த கேகேஎல் போட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நடக்கக்கூடாது. அடுத்து வர ஆண்டுகள்லயும் அவங்களோட கனவு வந்து எப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த கேகேஎல் மேட்ச், அதாவது கேகேஎல் மாதிரி ஒரு பெரிய அளவு தமிழ்நாடு லீக் வந்து நடத்தணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாகவும் லட்சியமாகவும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு ஒருத்தரோட பேரை சொல்லி நம்ம வந்து இதை சுருக்கிறாம அந்த போட்டி நடைபெறுவதற்கு மிகப்பெரிய உழைப்பை ஜிஎஃப்சி மூலச்சல் கிளாரிங் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னோட மகிழ்ச்சியும் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருந்துச்சு. அந்த உட்கார்ற இடமா இருக்கட்டும், லைட்டிங்கா இருக்கட்டும், ஒரு கார்பரேட் நிறுவனம் நடத்தினா போட்டி அப்படிங்க அதை விட சிறப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லாங்க. சுற்றி வந்து எல்இடி டிஸ்பிளே, அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து விளம்பரம் நடத்துறது இதெல்லாமே எல்இடி டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொன்னால் சொல்லிட்டு பரிசு 1 லட்ச ரூபா பரிசு வந்து டிஎன் ஜெயின்ஸ் வந்து வெற்றி பெற்றாங்க. 2ஆம் இடம் வந்து மோகினி பிளாஸ்டர், 3வது இடத்த வந்து கிளாரிங் டைகர்ஸ் அணி வந்து எடுத்தாங்க. இப்போ வந்து 4 பிரைஸ் வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ அருமையாக வந்து இந்த போட்டியை வந்து ஒருங்கிணை வச்சு ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சுருக்காங்க. இந்த பார்த்து செய்யறதுக்கு மிக பின்னாடி இருக்கிற கனவும் சொல்லிட்டு நான் அவங்க தமிழ்நாடு முழுக்க இதை நடத்தணும், தமிழ்நாடு லீக்காக நடத்தணும் அப்படின்றதான் என்னோட கனவு. அவங்களோட கனவு விரைவில் நிச்சயம் வெற்றி பெறும் என்கிற மிகப்பெரிய வாழ்த்துக்களோட மகிழ்ச்சியோட இந்த கனவை வந்து முடிச்சுக்கிறேன். நான் வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும், இந்த போட்டியை ஒருங்கிணைச்ச அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சி தெரிஞ்சு இது மாதிரி வந்து அடுத்து தமிழ்நாடு முழுக்க நடத்தணுங்கிறதும் கூட என்னோட வேண்டுகோளுங்க. இதை லைவ் பண்ண அத்தனை யூடியூப் சேனலுக்கும், இதோட விளம்பரப்படுத்துறதுக்கு நிறைய யூடியூப் சேனல் அண்ணன் ராஜேஷ் அண்ணன், தம்பி அஜித் சர்மா, கருப்புசாமி அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து நிறைய உழைப்புகளை வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிஞ்சு. ஏன்னா ஒரு போட்டி நடக்கிறதுங்காண்டி அதை விளம்பரப்படுத்துறதுங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்கும். சோசியல் மீடியாவில் வந்து இவங்களாம் வந்து அந்த சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்கள இதில் ஒரு வாட்ஸ்அப் பதில் வந்து போட்டுருந்தாங்க. இவங்களாம் வந்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. கூடவே நமக்கும் ஒரு நன்றியை தெரிஞ்சுனாங்க. உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறதுனா என்னோட பெரும் மகிழ்ச்சி வந்து தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களை மாதிரி சந்தன காற்று ஜன்னலில் வீசட்டும், சரித்திரன் மாலை உங்களை பேசட்டும். கடப்பசியும்.